வந்துட்டீங்களா? உங்களுக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க, நம்மளோட ரூமுக்கு போலாம். வாங்க. I love you. I love you too, Vibu. விபு, எனக்கு உன் கூட தான் வாழணும்னு ஆசையா இருக்கு. என் புருஷன் கூட இருக்கவே பிடிக்கல. அவெல்லாம் ஒரு நாளும் மாற மாட்டான். விபு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. தெரியுமே, ஏன்னா என் ஹஸ்பண்ட் போலீஸ்காரன். அவன் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நடக்க விட மாட்டான். பட் நாம இந்த விஷயத்துக்கு வேற ஏதாவது யோசிக்கணும். விபு ப்ளீஸ், நீ என்னை எப்பவும் தனியா மட்டும் விட்டுறாத. நீ இல்லாம என்னால எதையும் தனியா யோசிக்க முடியாது. நாம சேர்ந்தே யோசிப்போம். அது அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்போ உதய், இங்க பாரு, நீ மேல போய் என் அதர் ரூம்ல ஒளிஞ்சுக்க. போ போ, சீக்கிரம் போ. ரைட்ல. எவ்வளவு நேரமா பில் அடிக்கிறேன்? என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பாத்ரூம்ல இருந்தேங்க. சரி, அப்புறம் அம்மா ரூம்ல தானே இருக்காங்க, நான் போய் பார்க்கறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க இப்பதான் மதியான சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்களுக்கு அப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க ப்ளீஸ். ஆர் யூ ஷூர்? அட வாங்க, உள்ள வாங்க. என்ன விஷயம்? மேடம் ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கீங்க. நான் உங்களுக்காக தான் ரெடியா இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் என்ன பாக்குறதுக்கு இப்பெல்லாம் டைமே இல்ல. எங்க உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணலாம் டைம் இருக்கு? அப்படியா? இப்ப டைம் வந்துருச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு. சோனா ஒன்னும் கெட்ட பொண்ணு கிடையாது. ஆனா அவளோட இந்த ஷாப்பிங் பழக்கம் அவளை ஒரு மனநோயாளியா மாத்திடுச்சு. தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கா. தன்னோட சொந்த வீட்லயே திருடுறத தாண்டி தன்னோட கணவனையும் ஏமாத்த ஆரம்பிச்சு தன்னோட ஷாப்பிங் பொழுதுபோக்க நிறைவேற்றிக்கிறதுக்காக குற்றத்தோட உச்சத்துக்கு ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி உறவுகள் நம்ம நாட்டுல நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. சோனா மாதிரி பல பெண்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்களோட விளையாட்டுகள் ஒரு நாளும் ஜெயிச்சதே கிடையாது. வாங்க பார்க்கலாம். சோனாவோட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது அவளுக்கு ஆபத்தை கொடுக்குமா? இதுக்கப்புறம் இது உன்னோட வீடு. நான் சாவியை உன்கிட்ட கொடுத்துறேன். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் விபு? சீக்கிரமா சொல்லு. டடாங்! இதுதான் சர்ப்ரைஸ். உனக்கு பிடிச்சிருக்கா? கடைக்கு வந்து உன் புருஷன் திருப்பி கொடுத்தான்ல, அதே நகை தான் இது. நான் இதை எடுத்துக்க விரும்பல. விபு, I love you. I love you so much. உதயாவை உடனே டிவோர்ஸ் பண்ணு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த தப்பதான் நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் என் புருஷன் மாசம் வெறும் 30,000 தான் சம்பாதிக்கிறான். ஆனா அவனால மாசம் எனக்கு லட்சக்கணக்கில் கொடுக்க முடியும். என்ன நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஒரு போலீஸ் அதிகாரி டியூட்டில இருக்கும் போது இறந்துட்டானா அவருடைய காப்பீடு, நிதி இதெல்லாம் சேர்த்து அரசாங்கம் அவங்க குடும்பத்துக்காக
40ல இருந்து 50 லட்சம் வரைக்கும் காப்பீடா கொடுக்க முடியும். அதாவது ஒரே கல்லுல 2 மாங்காய். இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். சீக்கிரம் வீட்டுக்கு வா. கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. பிறந்த நாள் அன்னைக்கு சாகுற அதிர்ஷ்டம் உனக்கு தான் இருக்கு போல. சரிம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். சாயந்தரமா சீக்கிரம் வந்துடுறேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. நான் மறந்துடுவேன் நினைச்சீங்கல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்னு நான் கொடுக்க போறேன். ஹாப்பி பர்த்டேடா புருஷா. தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட் வெல்கம். See you soon. சோனா, இன்னைக்கு அவனுக்கு பிடிச்சத சமைக்கணும். கண்டிப்பா அத்தை, நீங்க சொல்லணுமா என்ன? ஆனா அதுக்கு சார் டைமுக்கு வீட்டுக்கு வரணுமே. வந்துட்டாருன்னா போதும். அதான் வரேன்னு சொல்றான்ல. பாய். பாய். ஹலோ. அது இப்பதான் அவர் வீட்ல இருந்து கிளம்பி போயிருக்காரு. சோனா, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அது வந்து நான் என் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க உதயாக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க. அவர் தான் அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பி போயிட்டாருல, அதான் அப்புறம் கால் பண்றேன்னு சொன்னாங்க. சோனா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். எனக்கு தெரியும் அத்தை. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இனிமே பாருங்க, எல்லாமே சரியாதான் நடக்க போகுது. நீ மாறாம அப்படியே இரு.